2.7 very easy, very important topic also. Page number 261 in the formula இருக்கு equation of a plane passing through a point, ஒரு point passing through a point கொடுத்துருவாங்க and parallel to two non-parallel vectors. அதாவது ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா அந்த பிளேன் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். அதை வந்து அந்த பாயிண்ட்டை கேபிட்டல் ஏ இல்லைன்னா அதை வந்து பாயிண்ட் அதாவது 6 to 1ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஏ வெக்டார்னு சொல்லி நோட் பண்ணுவோம். அண்ட் பேரல் டு டூ நான் பேரலல் வெக்டர்ஸ்னால் அந்த பிளேன் வந்து ரெண்டு நான் பேரலல் வெக்டர்ஸ், ரெண்டு வெக்டருக்கு பேரலாக இருக்கும், ஆனால் அந்த ரெண்டு வெக்டர் ஒன்றுக்கு ஒன்று நான் பேரலாக இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு வெக்டர்ஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா parametric form of vector equation r vector equal to a vector passing through this point தானே and parallel to b vector and c vector. அப்போ உனக்கு அதோட parametric form of vector equation எப்படி வரும்னா r vector equal to a vector plus s into b vector plus t into c vector. Here s, t belongs to rனு சொல்லி நீ முடிக்கணும். Then next one, இது parametric formனு சொல்கிறோம். நான் parametric form of vector equation உனக்கு என்ன வரும் அப்படின்னா இதுதான் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் பேரல் டு திஸ் டூ வெக்டர்ஸ் தானே. அப்போ பேரல் டு திஸ் வெக்டர்னால் இந்த ரெண்டு வெக்டருக்கும் பர்பண்டிகுலர் வெக்டர் உனக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரல் டு டூ வெக்டர்ஸ் அப்படின்னா ஒரு பிளேன் இருக்குது, அந்த பிளேன் பார்த்தா அப்படின்னா இந்த வெக்டருக்கும் பேரலாக தான் இருக்கும், இந்த வெக்டருக்கும் பேரலாக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிற வெக்டருக்கு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டருக்கு உனக்கு எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்குங்கிறதுனால அதை டாட் ப்ராடக்ட் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம், ஜீரோன்னு சொல்லலாம் இல்லையா? அதுதான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட் தான் இல்லையா? அப்போ அந்த டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு ரோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 y minus y1 z minus z1 and parallel to this two vectors தானே. அது ஃபஸ்ட்டு ரோவ்லையும் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பேரலல் வெக்டரோட காம்பனன்ட்ஸ் எழுதிக்குவேன், செகண்ட் ரோவில் செகண்ட் காம்பனன்ட் வெக்டரோட காம்பனன்ட்ஸை நீ போட்டுக்குவேன். ஓகே, ஈக்குவல் டு 0ன்னு வரும். வெரி இம்பார்ட்டன்ட். இது யூஸ் பண்ணி நாம் இப்போ சம் போயிடலாம். ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு சம்மை. Find the non-parametric form of vector equation. Parametric ஃபார்மும் மேலே பார்த்தோம், அதே மாதிரி நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் நமக்கு தெரியும். And Cartesian equation of the plane passing through a point. The point தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு பாயிண்ட் 2 3 6 வழியாக போகுது. And parallel to the straight lines x minus 1 by 2 equal to y plus 1 by 3 equal to z minus 3 by 1 and x plus 3 by 2 equal to y minus 3 by minus 5 equal to z plus 1 by minus 3. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனோட பேரல் வெக்டருக்கு அந்த ரெக்கையர்டு பிளேன் இருக்கு இல்லையா, அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும். அண்ட் பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதை ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும், இதை பி வெக்டர் சி வெக்டர்னு கீழே இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஏ வெக்டர்னா ஃப்ரம் த சம்மில் இருந்து அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். அண்ட் பேரல் வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற அந்த லைன்ஸ் கீழே 2i + 3j + k, அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற டாப்பில் பாரு 2i - 5j - 3kன்னு சொல்லிட்டு சி வெக்டரை எடுத்துக்கணும். சரி, இப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன்னா இதுதானே சொன்னோம். பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரோட நம்ம ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வரும். ஸோ ஏ வெக்டர்னா என்னன்னு சொல்லி சம்படி உனக்கு தெரியும், அண்ட் பி வெக்டர் தெரியும், சி வெக்டர் தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னா என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உனக்கு தெரியும். அப்போ இந்த காம்பனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணோம், இதை செகண்ட் ரோலையும் இதை தேர்ட் ரோலையும் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ரோவில் நீ என்ன போடணும், ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப்னு சொல்லி போடுவேன். நீயே போடலாம் இல்லையா, ட்ரை பண்ணலாமா? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நீயே எப்படி போடுவேன்னு தெரியும் இல்லையா, நீயா ட்ரை பண்ணி போடு. சரி, இதை எப்படி நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா ஐ கேப் இன்ட்டு டிட்டர்மினன்ட் சப்போஸ் தெரியலைன்னா கவனிச்சுக்கோ. ஐ கேபை நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ -9, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்
-5 வரும். ஆனால் செகண்ட் டேர்ம் மைனஸில் இருந்தால் எப்படி போடணும்? ப்ளஸில் போடணும். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜே கேபை வெளியே எடுக்க போகிறோம். அப்போ செகண்ட் நம்பர் நம்ம வெளியே எடுக்கும் போது மைனஸ்ன்னு சொல்லி போடுவேன். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற அப்போ என்ன வரும்? -6. அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற +2. ஆனால் செகண்ட் லெட்டர் நம்ம போடும்போது நெகட்டிவ் சைன் நம்ம போடணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கே கேபை வெளியே எடுக்க போகிறோம். அப்போ கே கேபை நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் -10. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற -6ன்னு சொல்லிட்டு வரும். சரி, தென் உள்ள ஆட் பண்ணுற -9 + 5 -4 அண்ட் -6 -2 +8. வெளியும் ஒரு மைனஸ் இருக்குது. அந்த -10 -6 -16 உனக்கு தெரியும். இப்போ இந்த பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரை போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னா சம்படி என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி தெரியும், அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ உள்ளே நாம் மல்டிப்ளை பண்ணுறோம் தனித்தனியாக. அப்போ ஆர் வெக்டரால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த ஆர் வெக்டரோட இந்த வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த வெக்டரை டாட் பண்ணுற மைனஸ் ஆஃப் இந்த வெக்டரோட இந்த வெக்டரை நீ என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே, தனித்தனியாக டாட் ப்ராடக்ட் பண்ணுற. அப்போ ஆர் வெக்டர் டாட் அந்த செகண்ட் வெக்டர் மைனஸ் ரெண்டாவது ஆர் வெக்டர் கூட மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த வெக்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணுற. அப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணும் போது உனக்கு இந்த டேர்ம் மட்டும் ஆர் வெக்டர் டாட் இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்துடும். மைனஸ் ஆஃப் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? இதை டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு வரும்? -8 + 24 -6 × 16ன்னு சொல்லிட்டு வருமா? அப்போ என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும்? -96ன்னு வரும். லாஸ்ட்டில் பார்த்துக்கோ. அப்போ ஆர் வெக்டர் டாட் அது அந்த டேர்மில் இருந்து நான் -4 சப்போஸ் -4 நான் வெளியே எடுக்கிறேன். +4 வேணாம், -4 நான் வெளியே எடுக்கிறேன். அப்படி -4 இங்கே மைனஸ்ன்னு சொல்லி போடு. அப்போ I -2j கேப் +4 கேப்னு வரும். இந்த டேர்ம் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா +18ன்னு சொல்லிட்டு வரும். நான் தான் தப்பாக போட்டிருக்கேன், இதை நீ சரி பண்ணிக்கோ. ஓகே, வெளியே ஒரு மைனஸ், உள்ளே இருக்கிற டேர்ம் -18 வரும். அப்போ -+18 சொல்லிட்டு வரும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு வரும்னா டோட்டலாக 4ஆல் 2 பக்கமும் டிவைட் பண்ணுற. அப்போ -80 இந்த சைடு வந்துச்சுன்னா +18 சொல்லிட்டு ஆகும். உனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி நீ ஃபைனலாக கொண்டுட்டு வந்து போடு. ஓகே, இந்த ஆன்சர் கண்டிப்பாக வரணும், கொண்டுட்டு வந்து காமி. தென் அடுத்த சம்க்கு போய்க்கலாம். இதுலேயே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஆர் வெக்டர் டாட் இந்த வேல்யூன்னு இருக்கு இல்லையா, ஆர் வெக்டருக்கு பதிலாக xi கேப் + yj கேப் + zk கேப்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆர் வெக்டருக்கு பதிலாக நீ இதை போட்டுக்கிற xi கேப் + yi கேப் + zk கேப் டாட் அப்படியே நீ எழுதிக்கிற. ஈக்குவேஷன் நம்பர் 1 தான் எழுதிக்கிறோம். உள்ள டாட் ப்ராடக்ட் பண்ணும் போது என்ன வரும்? x -2y + 4z = 20 வரும். அதுதான் என்ன ஈக்குவேஷன்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதுக்கு அடுத்த டெஃபினிஷன். இது எதுக்கான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிட்டர்மினண்ட்டில் இருந்தது. நம்ம டிட்டர்மினண்ட்டில் இருந்தும் நீ கொண்டுட்டு வரலாம். என்ன டிட்டர்மினண்ட்டில் அது என்னன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். டிட்டர்மினண்ட்டில் இருந்தால் ஈக்குவேஷன் என்னன்னு வரும்? x - x1 y - y1 z - z1 தானே, கரெக்டா? அதே மாதிரி செகண்ட் ரோ என்னன்னு சொல்லிட்டு வரும்? L1 M1 N1 L2 M2 L2 அந்த பேரல் வெக்டர்ஸோட கோஎஃபிஷியன்ட் போடுவோம். இல்லை இந்த வெக்டர் ஈக்குவேஷனில் இருந்தோம் டைரெக்டாக ஆர் வெக்டருக்கு பதிலாக அப்ளை பண்ணியும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நீ கொண்டுட்டு வந்து போடலாம். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 261ல் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பாசிங் த்ரூ 1 பாயிண்ட் அண்ட் பேரல் டு 2 வெக்டர் தான் சொன்னோம். இப்போ இது என்ன மாடல்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் passing through 2 points and parallel to a vector, non-zero vector. இதுக்கு முன்னாடி passing through 1 point parallel to 2 vectors. இப்போ passing through 2 point parallel to 1 vector நீ பார்க்க போகிற. அதோட parametric point 2 points வழியாக பாஸ் ஆகுதுன்னா A vector B vectorனு சொல்லி தான் எடுக்கணும். passing through A capital A and capital B and parallel to 1 லைன் சிங்கிற லைன் வழியாக போகுது அப்படின்னா அதுக்கு உனக்கு வெக்டர் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ல் எது வேணாலும் கொடுப்பாங்க. உனக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர்னு வச்சுக்கலாம், இல்லை இதையே வச்சுக்கலாம். பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு 1 மைனஸ் எஸ்ன்னு வரும், ஞாபகம் வச்சுக்கோ. இது 2 வேல்யூஸ் தானே இருக்குது. இதே போன சம்மில் பாசிங் த்ரூ 1 பாயிண்ட்டுங்கும் போது அதுக்கு வெக்டர் ஈக்குவேஷன் என்ன சொன்னோம்? ஆர் வெக்டர்
equal to a vector plus s into b vector plus t into c vectorனு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்திக்கோ. இது என்னது? பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட் அண்ட் பேரல் டு டூ வெக்டர்ஸுங்கும் போது இது வெக்டர் ஈக்குவேஷன் சொன்னோம். இப்போ பாசிங் த்ரூ டூ பாயிண்ட்ஸ்னால் உனக்கு வெக்டர் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு இது என்ன வரும்? 1 - sன்னு வரும். இங்கே பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட்டுங்கும் போது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? ஏ வெக்டார்னே சொல்லிட்டு வரும். அந்த ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலாவில் 1 - xன்னு எக்ஸ்ட்ராவாக போட்ட அப்படின்னா அது பாசிங் த்ரூ டூ பாயிண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இதை வச்சு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அதுக்கு ஃபார்முலா இதுதான், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட், இப்போ பாசிங் த்ரூ டூ பாயிண்ட்ஸ் தானே, அதனால் என்ன பண்ணுறோம்? பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு சொல்கிறோம். போன டைம் இதே பேராமெட்ரிக் ஃபார்ம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன பார்த்தோம்? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு வந்தது செகண்ட் ஒன். ஞாபகம் இருக்கா? ஆனால் இது பாசிங் த்ரூ டூ பாயிண்ட்ஸுங்கிறதுனால இந்த பி வெக்டருக்கு பதிலாக பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு சொல்லிட்டு வரும். டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு பாரு. இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் வரும். இப்போ கார்ட்டீசியன் ஃபார்மில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நீ நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் இருந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டுட்டு வரலாம், இல்லை இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? நான் கார்ட்டீசியன் ஃபார்மு பாசிங் த்ரூ டூ பாயிண்ட்ஸ் தானே சொன்னோம். அப்போ அந்த டூ பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா x1 y1 z1, இன்னொரு பாயிண்ட்டு x2 y2 z2. ஸோ ஃபஸ்ட்டு ரோ x minus x1 y minus y1 z minus z1 வரும். செகண்ட் ரோ x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. தேர்ட் ரோ இதுதான் வரும். இது வந்து parallel வெக்டர்ஸோட காம்போனன்ட்ஸை தான் நம்ம எழுதுவோம். தேர்ட் ரோவில் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் சம்மு இந்த மாடல் தான். என்னென்னா பாசிங் த்ரூ டூ பாயிண்ட்ஸ் அண்ட் பேரல் டு ஒன் வெக்டர் தான். அதுதான் மாடல். இப்போ உனக்கு சம் இப்படி ட்விஸ்டடாக கேட்பாங்க. எப்படின்னா செகண்ட் சம் பாரு, ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ்? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? 2 2 1 and 9 3 6ன்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பேரல் தானே சொல்லியிருந்தது. இது என்ன பர்பண்டிகுலர்னு இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ என்னென்னா ஒரு பிளேன் இருக்குது. ஓகே, ஒரு பிளேன் இருக்குது. இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி இன்னொரு பிளேன் இருக்கான். ஓகேவா? இந்த பிளேன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இதோட நார்மலுக்கு இந்த பிளேன் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். கரெக்டாக? இப்போ பர்பண்டிகுலரோட ஈக்குவேஷன் இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற பிளேனோட ஈக்குவேஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிளேனோட நார்மல் வெக்டர்னால் என்ன வரும்னா இந்த எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு போட்டேன்னா முடிஞ்சுது. ஓகே, உனக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 2 பாயிண்ட்ஸ் அண்ட் பேரல் டு ஒன் வெக்டர் தான். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ஏ வெக்டர்னு எடுப்பேன், இதை பி வெக்டர்னு எடுப்பேன். இந்த எக்ஸு ஒய் இசட்டுக்கு பதிலாக ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு போட்டேன்னா இதுதான் என்னது? சி வெக்டர். இப்போ இதோட என்ன ஃபார்ம் கேட்குறாங்க அப்படின்னா இதோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்குறாங்க. ஏ வெக்டர் போட்டுக்கிறோம், பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸை வச்சு பி வெக்டர் போட்டுக்கிறோம். அந்த பிளேனோட நார்மல் வெக்டர் 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 6k கேப், அதுக்கு கீழே இருக்கிற பிளேன் ரெக்கார்டு பிளேன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும். அதை சி வெக்டார்னு சொல்லி போட்டுக்கிறேன். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா இதுதான் ஃபார்முலா சொன்னேன். என்ன ஃபார்முலா? 1 - s into a வெக்டர் ப்ளஸ் s into b வெக்டர் ப்ளஸ் t into c வெக்டர். அப்படியே நீ என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணி போடுற s, t belongs to r. இப்போ இதோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா x1 y1 z1 எழுதிக்கிற, x2 y2 z2 எழுதிக்கிற. அதாவது பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ்ன்னு சம்மில் கொடுத்துருந்து இல்லையா? அந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிற. அண்ட் பர்பண்டிகுலர் டு ஒன் வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்ததில் எக்ஸ் ஒய் இசட் கூட இருக்கிற அந்த வேல்யூ 2x ப்ளஸ் 6z ப்ளஸ் 6y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு சம்திங் வேல்யூன்னு கொடுத்துருந்தது இல்லையா? அந்த எக்ஸ் ஒய் இசட் கூட இருக்கிறத பேரல் வெக்டரோட காம்பனன்ட்ஸ்னு சொல்லி போட்டுக்கிற. நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? x - x1 y - y1
y1 z minus z1, x2 minus x1 y2 minus y1 z2 minus z1, c1 c2 c3ன்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ நாம் இந்த ஃபார்முலாவில் போய் இந்த வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். என்ன வேல்யூஸை அப்படியே அப்ளை பண்ணுறேன். என்னன்னு சொல்லிட்டு வரும், ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது அப்படியே ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது வந்துருச்சு. x1 y1 z1க்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லி போடுறோம், இந்த வேல்யூஸை கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும், இதில் ஃபஸ்ட் ரோ x minus 2 y minus 2 z minus 1ன்னு இதில் வந்து x1 y1 z1க்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி x2 minus x1னா 9 minus 2 and 3 minus 2 6 minus 1 கரெக்டாக 9 minus 2 3 minus 2 6 minus 1 அதான செகண்ட் ரோவில் இருக்குது. x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. c1 c2 c3க்கு பதிலாக 2 6 6ன்னு சொல்லிட்டு தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணி இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நீயே கண்டுபிடிச்சி போடு. ஓகே, எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வருதுன்னா இதுதான் வருது. ஃபைனல் ஆன்சர் 3x + 4y - 5z - 9 = 0 நீயே கொண்டுட்டு வந்து போடுங்க. ஓகே.